இலியாஸ் என்பவர் கோயத்திலிருந்து கேட்கிறார். அவர் கேட்டிருக்கிற கேள்வியை இதோ நீங்களும் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கோயத்திலிருந்து முகமது இலியா. என்னுடைய கேள்வி என்னன்னா, மாற்று மத சகோதரர் இறப்புக்கு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாம். இதில் என்ன கேட்கிறார் என்று சொன்னால், முஸ்லிம்கள் மரணித்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த செய்தியை கேள்விப்படும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுகிற ஒரு வழக்கம் முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிறது. முஸ்லிம் அல்லாத ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மரண செய்தியை கேட்கும் பொழுதும் இதை சொல்லலாமா என்பதுதான் இவருடைய கேள்வி. இந்த கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதனுடைய அடிப்படை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். இது மரணத்திற்காக சொல்லுகிற ஒரு வார்த்தை அல்ல. இது மரணத்திற்காகவும் சொல்லலாம். மரணம் இல்லாத எந்த துன்பங்கள், சோதனைகள், கஷ்டங்கள், சிரமங்கள், இழப்புகள் ஏற்பட்டாலும் அந்த இழப்பை சந்திக்கும் பொழுதோ அல்லது யாருக்காவது ஏற்பட்ட இழப்பை பற்றி நம்ம கேள்விப்படும் பொழுதோ இந்த சொல்லை நம்ம சொல்ல வேண்டும். இது மரணத்திற்கு மட்டும் உள்ளதாக மக்கள் மத்தியில் என்ன இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இது திருக்குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 155, 156, 157 ஆகிய வசனங்களில் இது பற்றி இறைவன் சொல்லுகிறான். என்ன சொல்கிறான் என்று கேட்டால், உங்களை அச்சத்தினாலும் பசியினாலும் பொருளாதாரத்தை குறைத்தும் உயிர்களை குறைத்தும் கனிவர்க்கங்களிலே குறைவு ஏற்படுத்தியும் நாம் சோதிப்போம். ஓ பஷீரி சாபிரீன், யார் இதை சகித்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு முகமதே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். அப்போ இதில் என்னென்னலாம் வருதுன்னு கேட்டால், ஹவுஃபு பசி, பயம்ங்கிறது வருது, பசி வருகிறது, பொருளாதார இழப்பு வருகிறது, உயிரிழப்பு வருகிறது, பயிர் பச்சைகளில் ஏற்படுற இழப்புகள் வருகிறது. இந்த மாதிரி இழப்பை கொடுத்து நம்ம சோதிக்குவோம். சோதிக்கும் பொழுது அதை சகித்து கொள்ளணும் என்று சொல்லிட்டு தான் அல்லதீன இதா அசாபத்தும் முசீபத்தும், இப்படி ஒரு துன்பம், முசீபத்து என்ற துன்பம் ஏற்படும் பொழுது காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றவர்கள் சொல்வார்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அதாவது துன்பங்கள் ஏற்படும் பொழுது சகித்து கொள்வதாக இருந்தால் சகித்து கொள்வதற்கான அந்த வாசகம் எது என்று சொன்னால் இந்த வாசகம்தான். இதை சொல்லும் பொழுது, உள்ளத்தால் உணர்ந்து சொல்லும் பொழுது அந்த துன்பங்களை சகித்து கொள்கிற மன வலிமை நமக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய உதவியும் நமக்கு கிடைக்கும். அந்த இழப்புகளால் நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படாமல் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்பதற்காக இதை நம்ம சொல்லுகிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இன்னா லில்லாஹி, நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அவனிடத்தில் செல்லக்கூடியவர்கள். இந்த வாசகத்துக்கு அர்த்தம். இப்போ ஒருவர் மரணித்து விட்டார், நம்மளை பெரிய அளவில் பாதிக்கிறது. அப்போ நம்ம என்ன சொல்லுகிறோம், அவர் மட்டுமல்ல நாங்களும் அல்லாஹ்வுக்குள்ளவங்க தான், நாங்களும் அவனிடத்தில் செல்ல இருக்கிறோம் என்று ஒரு நம்பிக்கையை மனசில் நினைவுபடுத்தி கொண்டோமேயானால் அந்த இழப்பினால் ஏற்படுகிற கவலை கொஞ்சம் குறையும். அதனுடைய அழுத்தம் நமக்கு என்ன செய்யாது, பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி 1 கோடி ரூபாய் நட்டமாகிவிட்டது என்ற ஒரு செய்தியை கேள்விப்படுகிறோம். அப்போ நமக்கு அது பாதிக்கிறது. பாதித்த உடனே இந்த 1 கோடி ரூபாய் என்ன, இன்னா லில்லாஹி, நாங்களே இறைவனுக்கு உரியவர்கள், நாங்களே அவனிடத்தில் திரும்பி செல்லக்கூடியவர்கள் என்று சொல்லணும். அப்போ பொருளாதாரம் ஏற்பட்டாலும், வெள்ளம் ஏற்பட்டாலும், புயல் ஏற்பட்டாலும், நோய் ஏற்பட்டாலும், ஒரு ஆள் எனக்கு நோய் வந்து விட்டது, எனக்கே வந்து விட்டது, அல்லது வேற ஒருத்தருக்கு வந்து நான் அதை கேள்விப்படுகிறேன். அப்படி கேள்விப்படும் பொழுது உடனே அதை பொறுத்து கொள்ள வேண்டும். பொறுத்து கொள்வதா என்ன அர்த்தம், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களே அல்லாஹ்வுக்கு உரியவர்கள், அவனிடத்தில் திரும்பி செல்ல போகிறோம். இது உலக வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, நம்ம மட்டும் இருந்துட போகிறோமா, இவர் போன மாதிரி நம்மளும் போயிடுவோம், இந்த பொருள் போன மாதிரி நம்மளும் போயிடுவோம், இந்த வீடு போன மாதிரி நம்மளும் போயிடுவோம், எல்லாம் போகக்கூடியவர்கள் தானே, யார் நிரந்தரம், யாரும் நிரந்தரம் இல்லை, நாங்களும் செல்லக்கூடியவர்கள் என்பதை யாரெல்லாம் உளப்பூர்வமாக உணர்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் பொறுமையை கடைப்பிடிக்க முடியும் என்பதற்கு இஸ்லாம் காட்டுகிற ஒரு வழி. அப்போ இது மரணத்திற்கு மட்டும் உள்ளது கிடையாது. சரி, அப்போ எதுக்கெல்லாம் நம்ம சொல்லணும், உலகத்தில் ஏற்படுற எல்லா இழப்புகளுக்கும் சொல்லி கொண்டிருக்கட்டுமா என்றால் அப்படி கிடையாது. எந்த இழப்புகளுக்கு சொல்ல வேண்டும் என்றால்,
எந்த இழப்பு நம்மை பாதிக்கிறதோ அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் பொழுது இதை சொல்வார்கள் என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. அப்போ சில இழப்புகள் நமக்கு துன்பத்தை ஏற்படுத்தும், சில இழப்புகள் நமக்கு எந்த ஒன்றையுமே ஏற்படுத்தாது, சில இழப்புகள் நமக்கு மகிழ்ச்சியை கூட ஏற்படுத்தும். அப்போ அதுக்கெல்லாம் இதை சொல்ல முடியாது. ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சியாளன் இருக்கிறான், அல்லது ஒரு பெரிய ஒரு ரவுடித்தனம் பண்ணக்கூடியவன் இருக்கிறான், அவனால் மக்கள் படுற கஷ்டம், ஏராளமான கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். அவன் இறந்துட்டான்னு கேட்ட உடனே நமக்கு துன்பமாது, யாருக்காவது கவலை வருமா? நல்ல வேலைக்கு போய் சேர்ந்தான்னு நம்ம நினைக்குவோம். அதுக்கு போய் இன்னா லில்லாஹி சொல்லக்கூடாது. ஏன்? நமக்கு அது துன்பமே இல்லை. இந்த துன்பம் எப்போ விலகும் என்று நம்ம நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒன்று ஏற்படும் என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லக்கூடாது. என்ன கேட்டால் நமக்கு அது துன்பமாக இருக்க வேண்டும். இது முஸ்லீம் அல்ல என்கிற அடிப்படையில் பேசுகிற விஷயம் கிடையாது. ஒரு முஸ்லீமே இருக்கிறான், அவனால் சமுதாயத்துக்கு நன்மையே நடந்தது இல்லை, நடந்தது எல்லாம் கேடுதான், அப்படி வாழ்ந்து விட்டு திடீர்னு மரணித்து விட்டான் என்று சொன்னால் அந்த மரணம் அவனுடைய குடும்பத்தாருக்கு வேண்டுமானால் ஒரு பாதிப்பாக இருக்குது, அவங்க சொல்லிக் கொள்ளலாம். நமக்கு பொதுவான மக்களுக்கு இது ஏற்படுமா? ஏற்படாது. அப்போ அவர்கள் என்ன செய்யணும்? பேசாமல் இருந்த இது சொல்ல தேவையில்லை. எங்களுக்கு அது முசீபத்து இல்லை, எங்களுக்கு இது ஒரு சோதனை கிடையாது, துன்பம் கிடையாது, நாங்களே விரும்பின விஷயம் தான் நடந்திருக்குது என்று நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இதே மாதிரி முஸ்லீம் அல்லாதவர் இருக்கிறாரு, அவர் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாரு, நமக்கு தொடர்பில் இருக்காரு, நமக்கு உதவிகள் செய்கிறார், நம்ம அவருக்கு உதவி செய்கிறோம், ஏதோ ஒரு வகையில் அவருக்கு நமக்குமான உறவுகள் பழக்க வழக்கங்கள் இருந்தால் அவருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் நமக்கு அது பாதிக்கும், மனசால் பாதிக்கும். அப்போ அந்த மாதிரியான ஒருத்தர் இறந்து விட்டார்னு சொன்னால் அப்போ இன்னா லில்லாஹி சொல்லலாம். முஸ்லீம் அல்ல என்கிற கணக்கு கிடையாது. யாருடைய பாதிப்பு நமக்கு துன்பத்தை ஏற்படுத்துகிறதோ, அந்த எந்த பொருளுடைய பாதிப்பு துன்பத்தை ஏற்படுத்துகிறதோ அதற்கெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட ஊரில் வெள்ளம் புயல் மக்கள்லாம் கஷ்டப்படுற ஒரு நியூஸை பார்க்குறோம். இன்னா லில்லாஹி என்ன அந்த மக்கள் படுற கஷ்டம் நம்மளையும் பாதிக்கும். அந்த மாதிரி பாதிக்கும் என்று சொன்னால் அதுக்காக இடிஞ்சு போய் உட்கார்ந்துடாம இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லி கொண்டோம் என்று சொன்னால் அதுக்கு அருமருந்தாக அமையும். அதனால இது முஸ்லீம் இறந்தாலும் முஸ்லீம் அல்லாஹ்வில் இறந்தாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிற மரணமாக இருந்தால் அதை சொல்ல வேண்டும். அது பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருந்தால் அது சொல்ல தேவையில்லை.